கர்த்தர் நல்லவர். இந்த இரவு தூங்க போவதுக்கு முன்பாக நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்கள். நிஜமாகவே சொல்கிறோம், உங்கள் தூக்கம் இன்பமாக இருக்கும். சங்கீதம் 112 வாசிக்கிறோம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இந்த வார்த்தை பாருங்கள். இன்றைக்கி ஒரு வேளை குறைவில் இருக்கலாம், போதிய பண வரவுகள் இல்லாமல் இருக்கலாம், பொருளாதார குறைவுகள் நமக்கு பெரிய அழுத்தத்தை கொடுத்து கண்டிப்பாக தூக்கம் வர விடாமல் அது செய்யலாம். ஆனால் அதுவே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதிலிருந்து விடுபட முடியாது. மாறாக விசுவாசிங்க. சங்கீதம் 112 படிச்சுட்டு தூங்க போங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகள் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுடைய வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆகவே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அதிகரிக்கும் போது, கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, கர்த்தர் வார்த்தைக்கு நம்ம அஞ்சி நடக்கும்போது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வருகிறது மட்டும் இல்லை, நல்ல தூக்கமும் வரும். நிம்மதியாகி தூங்குங்க. உங்கள் வீட்டில் பணம் பெருகட்டும், செல்வம் பெருகட்டும். நாளை தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நல்லா தூங்குங்க. குட் நைட். காட் பிளஸ் யூ.